நடுவுல ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க. அந்த இன்சிடென்ட் அப்போ பிரஸ்லாம் என்ன பண்ட்டாங்கன்னா, நீங்க பண்ண ஃபோட்டோ ஷூட் எடுத்து வந்து சிலர் வந்து வேற ஒரு படத்துக்கு வந்து பேர் போட்டு சூப்பர் ஸ்டார் நடிக்கும் பைரவி அப்படின்னு சொல்லி போட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அந்த இன்சிடென்ட் வந்து வேற ஒரு கதை சொல்லியிருந்தாலும், ஃபோட்டோ எடுத்தது படம் அவங்க சொன்னது வந்து பைரவின்ற படத்த வந்து போட்டிருந்தாங்க. பட் ஃபோட்டோ எடுத்தது ஒரு பைரவி. ஸோ உங்களுடைய பேர் அதில மென்ஷன் ஆகுது. பைரவி. அவருடைய ஃபோட்டோல தான் இது நடந்திருக்குன்னு சொல்லி. இந்த இன்சிடென்ட்டே செம்மையா இருக்கு சார். அது எப்படி சார் நடந்துச்சு? இல்ல. இது வந்து என்னன்னா, ரஜினி ஒரு வாட்டி ப்ரெஸ் ஃபோட்டோகிராஃபர் இருக்கும்போது, ரவி எனக்கு ஒரு கேமரா வாங்க போறேன். நான் சிங்கப்பூர் போறேன். ம். நினைத்தால் இனிக்கும் படம் ஷூட்டிங்க்காக போறேன். எனக்கு ஒரு கேமரா பேர் எழுதி குடுங்க. நான் எனக்கு அவருக்கு பர்சனலா வேணும்னாரு. சரின்ட்டு நானு வீட்டுக்கு போய் அத நோட் பண்ணிட்டு எழுதிட்டு வந்து கொண்டாந்து வீட்டுக்கு குடுத்தேன். விடிய காத்தால வந்து ஏன்னா அவர் வீடும் என் வீடும் நான் கோபாலபுரத்தில இருந்தேன். இவர் வந்து இந்த மியூசிக் அகாடமி பேக் சைடு இருந்தாரு. சரி காலங்காத்தால ஒரு 6 மணிக்கு போனோம். அப்போ தான் கரெக்ட்டா பால்காரன் பால் இது போட்டு அப்புறம் பேப்பர போட்டான். இவரு இந்த பேர் எழுதி குடுத்தேன் நானு. அத வாங்கிட்டு சரி அப்படின்ட்டு அதுக்குள்ள பேப்பர் படிச்சாரு. பேப்பர்ல வந்து பைரவி நான் எடுத்த ஸ்டில்ல போட்டு இந்த மாரி தானு சார் ஒரு விளம்பரம் குடுத்திருந்தார். புரொடியூசர் தானு. அவரு டிஸ்ட்ரிபியூட்டர் அவரு நார்த் சவுத் செங்கல்பட்டுக்கு. அவரு சின்ன விளம்பரம் தான். அதில போட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிக்கும் பைரவின்னு போட்டிருந்தது. போட்டோன்னே அவரு அப்படியே ஷாக் ஆயிட்டாரு. பாருங்க சார் இப்படி தான் சார் நம்மள ஏத்தி விட்டு கவுத்துடுவாங்க சார். அப்படி இப்படின்னு பயந்தார். அது வந்து அதான் சொன்னேன். அன்னைக்கு இப்படி பயந்தவரு, இன்னைக்கு உலகம் பூரா சூப்பர் ஸ்டார்ன்னு அவர சொல்ல வச்சது, அந்த படத்துக்கு அப்புறம் அந்த பேர வச்சதுக்கு அப்புறம் தான் அது.